Hi all, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட யூசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸல். ஸோ எக்ஸலோட ஃபார்முலாஸ் நம்ம தெரியலனா அது சாட் ஜிபிடி எவ்வளோ நமக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் என்னென்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி வுட் ஹேவ் திஸ் லாகின் பை திஸ் டைம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும் இருக்கும் பாடல. So directly I will go into the topic, so which is like helpful for us. So I have a set of like Excel files la irukku, so we will work on to that today to see like how these things are like helping out. So initially பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்குது, ஸோ எக்ஸல் டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் அண்ட் சம் தெரியணும். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் என்னென்னா எனக்கு நம்பர் ஆஃப் ரேங்க்ஸ் இந்த ஏ காலமில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரேங்க் 1 மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ரெண்டாவது இது சம் தெரியணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பிகினர், எனக்கு கவுண்ட் பற்றி தெரியல, ஐடியா இல்லை, சம் பற்றி ஃபார்முலா இல்லை அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு வரி, ஜஸ்ட் நீட் டு கோ டு சாட் ஜிபிடி அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ காலமில் இருக்க ரேங்க் 1 மட்டும் வேணும். ஸோ அதுக்கு எனக்கு சாட் ஜிபிடி கிட்ட ஃபார்முலா கேட்கும், எக்ஸல் ஃபார்முலா. ஸோ என்ன கொடுக்குன்னா ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா அது கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கீழே இங்கே கொடுத்துருவோம். ஸோ இதை வச்சு யூ கேன் ஏபிள் டு லைக் கிரியேட் என் நம்பர் ஆஃப் கோட் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் கிவ் த கவுண்ட். ஸோ மேனுவலாக பண்ணலாம், பட் இது ரொம்ப சிம்பிளிஃபைடான வேயாக இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலா சொல்லுன்னா கவுண்டிவ் ஃபார்முலா, லைக் இந்த ஏ காலமில் ரேங்க் 1 எத்தனை இருக்கும், ஸோ அது சம் பண்ணி அதோட கவுண்ட் எடுத்து கொடுத்தோம். சிமிலர்லி எனக்கு இது ஒரு சம் தெரியணும், எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னா எனக்கு சம் ஃபார்முலா. பட் யூஸ்வலி வெரி சிம்பிள் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் போட்டு இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் கிவிங் த டோட்டல் சம். இல்லை எனக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு ஃபார்முலா எழுத வரல அப்படின்னா அதுவுமே யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் வித் சாட்ஜிபிடி. ஸோ அதே மாதிரி சிமிலர் இட் இஸ் கிவிங் த கோட். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே போய் உங்களோட எந்த லொக்கேஷன் வேணுமோ ஸோ அந்த செல்லில் பேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் த சம். So this is very simplified way of like giving out the Excel formula. So இந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள், கவுண்ட் அண்ட் சம். அடுத்து நமக்கு ஆவரேஜ் தெரியணும். ஸோ ஆவரேஜ் இஸ் ஆல்சோ லைக் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ இதோட டோட்டல் ஆவரேஜ் இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதுல ஈச் குவார்ட்டர் யூனிட் சோல்டு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் எனக்கு தெரியும். ஸோ இது ஆவரேஜ் 2 டைப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒன்று ஈஸிலி நம்ம ட்ராக் பண்ணி we can see the average number here. எல்ஸ் எனக்கு ஃபார்முலா வேணும், நிறைய நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆவரேஜ்க்கான ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸல் கிட்ட போய்ட்டு ரைட் அண்ட் ஆவரேஜ் ஃபார்முலா இன் எக்ஸல் ஃபார் த செல்ஸ் இன் நம்ம செல்ஸ் கூட நம்ம ஸ்பெசிஃபைட் சொல்லிக்கலாம் C5 to C9. ஸோ C5 to C9 அவ்வளோதான். இது கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஆவரேஜ் ஃபார்முலா கொடுத்துரும். ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் இருக்குன்னு அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐம் காப்பிங் திஸ் கோட். ஸோ இங்கே போட்டோன்னா நம்பர். ஸோ இந்த நம்பர் நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லைக் ஜஸ்ட் நீட் டு ட்ராக் அண்ட் see whether the same average is coming. So this is how like you can like generate basic simple formulas through ChatGPT. So இப்போ அடுத்த ஸ்டெப் we'll be moving on. ஸோ நான் லைக் ஐ நீட் டு ஹேவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சப்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே விவேக்னு இருக்குது, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேம் பதிலாக வேறு ஒரு நேம் இதில் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விவேக்னா டைப் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஃபார்முலாஸ்லேயே செட் ஆஃப் ஆகிடும். இப்போ நிறையா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய விவேக் இருக்குது. இந்த விவேக்ஸ் எல்லாமே எனக்கு ஒரே நேமோட ரீப்ளேஸ் பண்ணால் நான் போய் ஒன்றா டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் ஐ கோனா டூ இஸ் லைக் ஐ வில் பி ஹேவிங் ரைட்டிங் அ ஃபார்முலா விச் வில் லைக் சப்ஸ்டியூட் த இந்த நேம் டு இன் திஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இப்போ இது அதோட கோடும் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இதை ஜஸ்ட் நம்ம எங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். சாரி, இது B3. இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் வே ஆஃப் ரைட்டிங் ஃபார்முலாஸ் த்ரூ ChatGPT. ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இப்போ லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ இது வரைக்கும் லைக் ஐ திங்க் இட்ஸ் வெரி சிம்பிளிஃபைட். ஸோ நம்ம இப்போ VLOOKUP பார்க்க போகிறோம். ஸோ VLOOKUP இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் in Excel wherever like you will be able to get data. ஸோ நம்ம நிறைய செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னா அதுலேருந்து அந்த பர்டிகுலர் யூனிக் வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் இந்த பர்டிகுலர் இது. ஸோ VLOOKUP பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எடுத்துங்க, இதில் லைக் ஐடி நம்பர் ஏஜ் இருக்குது அப்படின்னா இந்த ஐடி நம்பருக்கு ரெலவெண்ட்டான எந்த ஒரு வேல்யூமே உங்களால் இன்னொரு இடத்துல ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். பட் இது மினிமைஸாக இருக்குது. இதே லார்ஜ் நம்பர் டேட்டா செட்ஸ்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம VLOOKUP பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குன்னா, ஐடி நம்பர் 57564. இங்கே 57564க்கு நமக்கு ஏஜ் வேணும். ஸோ அந்த ஏஜ் இங்கே இருக்குது.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ரைட் நோ வி கோனா ரைட் அ ஃபார்முலா. ஸோ இது வந்து எனக்கு நார்மலாக வீலுக்கப்புறம் எழுத முடியும். பட் இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடி கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ காலமில் இருக்கிற டேட்டாவும் சி காலமில் இருக்கிறது வந்து எழுத போகிறோம். டு கெட் த ஐடி நம்பர் ஃப்ரம் செல் H6. ஸோ H6ங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த வேல்யூ H6. அதுலேருந்து ஃப்ரம் காலம் ஏ டு காலம் சி விச் இஸ் 3 காலம்ஸ். ஸோ என்ன எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்றோம். ஸோ என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருச்சு. அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இப்போ ஐம் கோனா ஜஸ்ட் புட் இட் ஹியர் அண்ட் ஐம் கெட்டிங் த ரெலவெண்ட் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூ வந்துடுச்சு. ஸோ அதை ரீவெரிஃபை பண்ணிப்போம். 57564 ஐடி நம்பருக்கான ஏஜ் வந்து 50. ஸோ இட்ஸ் கெட்டிங் 50. ஸோ திஸ் வே லைக் நம்ம வீலுக்கு ஃபார்முலா கூட ரொம்ப சிம்பிளாக எழுதிட முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரைட்டிங் அ வீலுக்கு ஃபார்முலா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்கேட்டினேட். ஸோ கன்கேட்டினேட் என்ன மீனிங்னா வந்து கம்பைனிங் ஆஃப் 2 or more வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் இன் அவர் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எழுதப்போம். ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஐ வாண்ட் டு கன்கேட்டினேட் தீஸ் 2 நேம்ஸ். ஓகேங்களா? ஜான் அண்ட் ஸ்மித் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் தனித்தனியாக டைப் பண்ணி எழுதுறது போல. ஸோ வாட் ஐம் வந்து ஜான் அண்ட் ஸ்மித் இது ஸ்பேஸ் நடுவில் ஸ்பேஸோட எழுத போகிறேன். ஸோ இதுக்கு வந்து சாட் ஜிபிடி நான் ஃபார்மாக கேட்க போகிறேன். ஸோ என்னன்னா 6 ஒன்றுக்கு மாதிரி வித் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தாரு. ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு வேல கொடுக்குது. ஓகே. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துச்சு பாரு, ஜான் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் ட்ராக் பண்ணி மற்ற நேம்ஸ் கூட போட்டுக்கலாம். டென்டோ அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டேரக்டான ஃபார்முலா கொடுக்குது. இதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்முலா நம்ம எழுதுனா கன்கேட்டினேட் டேரக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுவுமே we can write it in this way. ஸோ கமா அவுட் ஸ்பேஸ் கமா அண்ட் ஸ்மித் அப்படி கொடுத்தீங்கன்னா this also gives the same result. There are two different ways. So either you can use the concatenate formula or you can go with ChatGPT and to get this. So these are like different tips. Like நீங்கள் எந்த இது வேணால் யூஸ் பண்ணுங்க. It's up to you. So this is one thing. Okay. So now coming to the final one, which is like very important thing I would be saying here. So writing a macro. Okay. So writing a macro is very which is like avoid like duplicates of work and redundancy of work. ரொம்ப நிறைய avoid பண்ணும். So அதுக்காக we gonna write this மேக்ரோ. பட் மேக்ரோ நம்ம எழுத போகிறது இல்லை, சாட் ஜிபிடி நமக்காக எழுதி கொடுக்க போகுது. ஸோ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஷைன் நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு இங்கே ஒரு கமெண்ட்ஸ் வந்து என்ன வரணும்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு மேக்ரோ எழுத போகிறோம். ஓகேங்களா? ரைஸ் ஆர் ஷைன்ஸ் ஏதாவது ஒரு வேர்டு இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் போய் தேடி பார்க்க வேண்டிய அவசியம். ஸோ அதுக்கு நம்ம எழுதுப்போம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நமக்கு வந்து டெவலப்பர் டேப்னு சொல்லிட்டு டேப் எனேபிள் ஆகிருக்கும். இஃப் இன்கேஸ் இது எனேபிள் ஆகலைன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். யூ நீட் டு கோ டு ஃபைல். இதில் போயிட்டு யூ நீட் டு கோ டு ஆப்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைஸ் ரிப்பனில் டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இஃப் கிளிக் ஆன் திஸ் டெவலப்பர் அங்கே வந்து எனேபிள் டெவலப்பர் மோட் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ரைட் மேக்ரோஸ் ஆர் யூ கேன் லைக் ஆட் மேக்ரோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வில் பி கெட்டிங் திஸ் டெவலப்பர் மேக்ரோ செக்ஷன். Okay, so right now immediately I will go to ChatGPT and ask to write a macro which will like identify அந்த ரைஸ் அண்ட் ஷைன் இல்லைனா ஷைனுங்கிற வேர்டு எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ரிப்பீட்டட் வேர்டுன்னு ஐ வாண்டட் டு ஹேவ் திஸ். ஓகேங்களா? இந்த கமெண்ட் செக்ஷன் வரும். ஸோ ஐம் குவிக்லி கோயிங் டு ChatGPT. So it's giving me the macro. So let it like load and okay. So we just need to copy this macro and it is giving the instruction how to like use this macro in Excel also. Okay, so we are going to this here and here we have this developer option as I said, and we are going to this Visual Basic, and you can here you can find this sheet, exact sheet. There only you can be able to add this macro, and I'm just pasting the macro which the ChatGPT has given to me here, and I'm just saving the file. And also you need to save this file as a macro file. Okay, then only you will be able to run this macro as a macro file. Okay, fine. I'm just replacing. Now I'm going to see and try whether macro is running. So if you see here, there is a macro to enabled option here, and if you click on this, the macro name will come here and just run it. See, on a second it gave me the word. So word found, wherever all the shine or shines word is there, you can see the word has been found. So by this way we can like reduce a lot of time by creating a repeated words or repeated functionalities. So this is the way
ChatGPT is like helping out on day-to-day basis. I am personally using it a lot for my benefit, and similarly நீங்களுமே அதை நிறைய யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு, அண்ட் வில் ஏபிள் டு சி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக. தேங்க்யூ.